ஹாய். இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் அகாடமியில என்ன பார்க்க போறோம், என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஜிசி நெட் எக்ஸாம்னா என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னது, என்ன படிச்சிருந்தா அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம், இது கிளியர் பண்ணா என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்விகள் வச்சுட்டு இருக்கவங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? யூஜிசி நெட் எக்ஸாம் அதை பத்தின டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் தமிழ்ல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுல நெட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து மேக்சிமம் எல்லாருமே வந்து எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த நெட் எக்ஸாம். அந்த நெட்ல பாத்தீங்கன்னா 2 டிவிஷன் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா யூஜிசி நெட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட். இந்த யூஜிசி நெட் அப்படிங்கிறது வந்து ஹியூமானிட்டிஸ், காமர்ஸ் அப்படி இதெல்லாம் இந்த ஸ்ட்ரீம் எல்லாம் படிச்சவங்க வந்து இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அதே இது சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்றது வந்து யாரு எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் அதுல வந்து படிச்சவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் பத்தி தான் வந்து டீட்டெயில்டா வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? இது வந்து என்ன பாத்தீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, யூஜிசின்றது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அவங்களோட கைடன்ஸோட இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இதை எழுதுறது மூலயமா இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாகவும் நம்மளால வந்து ஆக முடியும். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட ஜாப் ரோல் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து ஒரு ப்ரொஃபஸருக்கு கீழே ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவா வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ரிசர்ச் ஒர்க்லாம் வந்து கேரி அவுட் பண்ற மாதிரி, அதாவது இப்போ இந்த பிஹெச்டி எல்லாம் பண்றாங்களா அந்த மாதிரி. ஆனா இவங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 25,000 பெர் மந்த் பிளஸ் வந்து ஹவுஸ் அலவன்ஸ் வந்து ஸ்டைஃபண்டா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அவங்க வந்து எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன்ல வந்து ஃபில் பண்ணும் போதே வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். அதாவது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் ஒன்லி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒன்லி, அப்படி இல்லைன்னா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஜேஆர்எஃப், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி கேட்கும். இந்த 2 ஆப்ஷன்ல நம்ம எதை சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஜேஆர்எஃப் இது வந்து நம்ம சூஸ் பண்ணாதான் நம்மளால வந்து இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவா வந்து நம்மளால ஜாயின் பண்ண முடியும். இதுல வந்து எது நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பமாவே இருக்கும். இவங்க வந்து ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சொல்றாங்க, இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து சில குழப்பம் வந்து இருக்கும். அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நான் எது வந்து முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தான் முன்னுரிமை கொடுக்க சொல்வேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கட் ஆஃப் வந்து ஜேஆர்எஃப்க்கு வந்து 65% இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து 55 58 அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வச்சிங்கன்னா இப்போ ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் வந்து 60 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஆகலாம். ஓகேவா? அதே வந்து 60+ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜேஆர்எஃப் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து உங்களால முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க வெறுமையா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் அப்படின்னு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க வந்து 60+ அபோவா எடுத்திருந்தா கூட உங்களால வந்து 65 அபோவ், அதாவது இந்த ஜேஆர்எஃப் கொடுத்துருக்க கட் ஆஃபோட அந்த அளவுக்கு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களால வந்து ஜேஆர்எஃப் ஆக முடியாது, ஒருவேளை நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒன்லி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா. அதே சமயத்துல நீங்க ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க அந்த லிமிட்குள்ள இந்த கட் ஆஃப்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன கட் ஆஃப் தேவையோ அந்த கட் ஆஃப் வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். இன்கேஸ் நீங்க ஜேஆர்எஃப் அளவுக்கு நீங்க கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா அது நீங்க ஜேஆர்எஃப் ஆவே ஆகலாம். அதனாலதான் நான் வந்து ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்றேன். நெக்ஸ்ட் இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேஆர்எஃப்க்கு பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ். இப்போ நீங்க வந்து ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா வந்து நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இந்த ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிடலாம். இல்லைங்க எனக்கு வந்து 30 வயசு தாண்டிடுச்சு அப்படிங்கிறவங்க வந்து நீங்க ஒன்லி நெட்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான அப்பர் ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஓகேவா? அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நெட்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து எந்த விதமான அப்பர் ஏஜ் லிமிட்மே கிடையாது. ஓகேவா? அதே இது ஜேஆர்எஃப்க்கு பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் தான் வந்து ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து
கண்டக்டட் ட்வைஸ் இன் இயர். ஒரு வருஷத்துல வந்து 2 தடவை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து ஜூன் மாசத்துல, இன்னொன்னு வந்து டிசம்பர்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1 or 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து வருஷம் வருஷம் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. இது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது இப்போ லைவ்ல, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இவங்க வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ugcnet.nta.nic.in அப்படிங்கிறது வந்து இவங்களோட அஃபீஷியலான வெப்சைட். அதுல வந்து நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் சிலபஸ் வந்து என்ன சிலபஸ் வந்து இருக்குது, உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ugcnetonline.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து நீங்க போய் பார்த்து சிலபஸ்ல போயிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்ல வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் கொடுப்பாங்க. அதுல வந்து அது 50 into 2 100 மார்க்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கும். இந்த 10 யூனிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், மேத்தமெட்டிக்கல் அந்த மாதிரி நிறைய ஒரு 10 யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்துதான் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 வந்து இருக்கும். அதே இது பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 200 மார்க்ஸ். இதுல வந்து 10 யூனிட்ஸ் இருக்கும். இது வந்து பேப்பர் 1 வந்து காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா? அந்த 103 சப்ஜெக்ட்ஸ் எழுதுற எல்லாருக்குமே வந்து அது வந்து காமனானது தான். ஆனா இந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது நீங்க என்ன சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்றீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து 3 hours. ஓகே, பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்றாங்களே, அப்போ வந்து பேப்பர் 1 முடிச்சுட்டு ஒரு 1 hour பிரேக் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இது அப்படியே எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கும். ஓகேவா? இது எப்படி நடக்கும்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் நடக்கும். நீங்க போயிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்துட்டு நீங்க என்னன்னா நீங்க எந்த கொஸ்டின் வந்தா நீங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப நீங்க பேப்பர் 2 வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க பேப்பர் 2ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இப்போ சில பேர் வந்து சம்ஸுக்குலாம் வந்து ரொம்ப டைம் எடுப்பாங்க. ஆனா பேப்பர் 2ல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தரவா இருக்கும்போது ஸோ நீங்க எது வேணாலுமே நீங்க முடிச்சுக்கலாம். நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் எந்த டைம்க்குலாம் நம்ம எதை முடிக்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3 ஹவர்ஸ்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் எழுதுறோம்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஒருவேளை அது தப்பா கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி, ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இல்லைங்க நான் வந்து இப்பதான் வந்து ஃபைனல் இயர்ல ஃபைனல் செமஸ்டர் வந்து நான் இப்போ எழுத போறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 55% வந்து ஜெனரல் கேட்டகரியா இருக்கிறவங்க வந்து 55% வந்து எடுத்திருக்கணும் மார்க்ஸ். ரிசர்வ்டு கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து 50% மார்க் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எதை பொறுத்து இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எந்த கேட்டகரி சூஸ் பண்றீங்களோ, நீங்க எந்த கேட்டகரியில நீங்க வரீங்களோ அதை பொறுத்து, அதுக்கப்புறம் நீங்க என்ன மேஜர் சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இந்த கட் ஆஃப் வந்து வேரி ஆகும். இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ்ல வந்து நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 மீடியம்ல இருக்கும். ஓகேவா? ஒன்னு வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து ஹிந்தி. இதுல வந்து நீங்க எதுல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அந்த மீடியம் நீங்க சூஸ் பண்ணிட்டு இதை நீங்க அப்ளிகேஷன்ல நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதை எழுதலாம். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 1100 rupees வந்து ஃபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் இருக்கிறவங்களுக்கு வந்து 550 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டர்ல இருக்கவங்களுக்கு வந்து 270 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யூஜிசி நெட்டோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாவே நீங்க வந்து ஒரு டைம் நீங்க பாஸ் பண்ணா போதும், நீங்க அந்த லைஃப் டைம் ஃபுல்லா வேலிடிட்டி. ஆனா அதே வந்து ஜேஆர்எஃப் பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க இன்கேஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஜிசி நெட்ல இருந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்டிஏ வந்து ஒரு அவார்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த அவார்ட் லெட்டர் வந்ததுல இருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து ஜேஆர்எஃப்ல வந்து ஜாயின் பண்ணிடணும். ஒருவேளை நீங்க அந்த 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டைஃபண்ட் வந்து கிடைக்காது. ஓகேவா? சரி, ஓகே, இவ்வளவு சொல்றீங்களே எப்படி நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லை.
நம்ம எல்லாருமே வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாம் அப்போலாம் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி நாள் அந்த கடைசி அந்த 2-3 days மட்டும் தான் படிப்போம். அந்த மாதிரிலாம் படிச்சீங்கன்னா இதை வந்து கிளியர் பண்ண முடியாது. நீங்க என்னன்னா, ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் சில பேருக்கு வந்து இந்த மேக்ஸ்லாம் வராமல் இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நீங்க லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போய் எழுதலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வச்சுக்காதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 3 months முன்னாடி இருந்தாலும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் இது வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எக்ஸாமோட பேட்டர்ன் என்னது, நான் இப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கு. 50 பேப்பர் 1ல வந்து 50 கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இவ்வளோ இருக்குது. இதை பத்தி நீங்க ஃபுல்லா தரோவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க ஒரு ஸ்டடி பிளான் வந்து நீங்க ஓனா வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? அவங்க நீங்க ஷெட்யூல் போட்டு, ஓகே இந்த டைம்ல நம்ம ஃப்ரீயா இருப்போம், இந்த டைம்ல நம்ம உட்காந்து படிக்கலாம், பேப்பர் 1க்கு நம்ம இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் 1லயுமே மேத்தமெட்டிக்கல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த 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 ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரெஃபர் டு குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்க எடுத்து வச்சு அதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பேப்பர் 1, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த 103 சப்ஜெக்ட்ஸ் வந்து வேரி ஆகும். ஆனா அந்த 103 சப்ஜெக்ட்டுக்குமே பேப்பர் 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேரி ஆகவே ஆகாது. ஓகேவா? எல்லாருக்குமே காமனானது தான் இந்த பேப்பர் 1. ஓகேவா? அந்த பேப்பர் 1க்கான நோட்ஸ் அண்ட் அது வந்து அந்த கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சேனல்ல நான் போடுவேன். ஓகேவா? அண்ட் பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா கோட் 55, அது வந்து லேபர் லா, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வரும். இதெல்லாம் எழுதுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்கான கண்டென்ட் வந்து நான் இந்த சேனல்ல வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.